டுடே கிளாஸில் ஆல்டர்னேட் குர்த்தி பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல மெஜர்மெண்ட் எடுத்திருக்கேன். டாப் லென்த்து, அதுக்கப்புறம் ஷோல்டர் விட்த்து, அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த்து, வேஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்லிட் லென்த்து, ஹிப் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக் டீப்பு, பேக் நெக் டீப்பு. ஓகே, இப்போ இதுதான் மெஜர்மெண்ட்டு. ஓகே, பார்த்துக்கோங்க. ஃபுல் லென்த்து 42 இருக்குது, வேஸ்ட் லென்த்து 15 இருக்குது, வேஸ்ட் ரவுண்டு 39 இருக்குது, செஸ்ட் ரவுண்டு 41, அப்பர் செஸ்ட் 39, ஆம் ஹோல் ரவுண்டு 18. அந்த மாதிரி மெஜர்மெண்ட்டு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபுல் லென்த்து, டாப்போட ஃபுல் லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல 2 ஃபோல்டு இருக்குது. ஓகே, பேக் பார்ட்டும் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டும் இருக்குது. லென்த் பார்த்துக்கோங்க. இது லைனிங் ஃபேப்ரிக்கு. ஓகே, லைனிங் ஃபேப்ரிக்கு மெயின் டாப்பு விட ஒரு 5 இன்ச்சஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி, இது ஃபோல்ட் எட்ஜு, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம 4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த இடத்துல 4 இன்ச் இருக்கணும். ஓகே, 4 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்பு மார்க்கிங் பண்ணணும். இப்போது டாப்போட லென்த்து உங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே, ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை ஆஃப் பண்ணி இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ 14 இருந்தால் இந்த இடத்துல 7 இன்ச்சஸ் அந்த மாதிரி ½ இன்ச்சஸ் மார்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டும் சேம், ஷோல்டர் விட்த் எவ்வளோ இருக்குது ஆம் ஹோல் ரவுண்டும் சேம் அதே மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ இது ஹை நெக்குனால நம்ம ஷோல்டர் கிட்ட மைனஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இல்லைன்னா டீப் நெக் ஆகும்போது உங்களுக்கு 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச்சஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஹை நெக்கு, ஸோ அதனால் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அதை ஆஃப் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆம் ஹோல் டவுன் கூட சேம் மார்க்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4, செஸ்ட் ரவுண்டை டிவைடட் பை 4 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸு நான் இந்த இடத்துல 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ்ஸு வச்சா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் 1.5 இன்ச்சஸ் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர் கிட்டலேருந்து இந்த இடத்துக்கு வேஸ்ட் ரவுண்டு ஒரு லைன் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இது வேஸ்ட் லைனு. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4, வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதை டிவைடட் பை 4 பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 4 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ்க்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஹிப் லென்த்து, இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா ஸ்லிட்டு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஸ்லிட் லென்த்து வரும். அந்த ஸ்லிட் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக 18 இன்ச்சஸ் ஒரு 19 இன்ச்சஸ் வரும். ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு 20 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் ஸ்லிட் லென்த்து. ஓகே, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டும் அதுவும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லிட் லென்த்து இந்த இடத்துல 19 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, அந்த 19 இன்ச்சஸை இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர்லேருந்து
மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் ஹிப் லென்த்து. இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்லிட் ஓப்பன், உங்களுக்கு டாப் ஓப்பன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணி இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணணும். ஹிப் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சைடை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் கம்மியாகுது லென்த்து, அது லாஸ்ட்டில் அந்த இடத்துல ஜாயின் பண்ணால் போதும். பேக் பார்ட்டு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அந்த பேக் பார்ட் ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு ஜாயின் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வு 1/2 இன்ச்சஸ் கர்வ் லைன் போடணும். ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் நெக்கு எடுத்து 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக் லென்த்து டீப்பு, உங்களுக்கு நெக் டீப் எவ்வளோ வேணும் வச்சுக்கோங்க. 6 இன்ச் ஆர் 7 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் உங்கள் இஷ்டம். ஓகே, நான் இந்த இடத்துல 7 இன்ச்சஸ்ஸு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 7 இன்ச்சஸ் க்ராஸாக மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, லைன் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நெக்கு. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த நெக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மிட் பாயிண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணி உள்ளில் ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு 1.5 இன்ச்சஸ்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 2.5க்கு உள்ள ஓகே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ்ஸு அப்வர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துலையும் 4 இன்ச்சஸ்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இடம் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இன்வர்ட்ஸ்க்கு நம்ம 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி கர்வாக மார்க் பண்ணணும். வி ஷேப், லீஃப் ஷேப் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பு நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் வேணும்னா ரவுண்ட் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸ்டார் மாதிரி வேணும்னா ஸ்டார் மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு நெக் பேட்டர்ன் சொல்லியிருக்கல, அதில் ஏதாவது ஒரு நெக் பேட்டர்ன் மார்க் பண்ணாலும் போதும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த இடத்துல ஷோல்டர் ஸ்லோப்பு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த க்ராஸ் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் இப்போவே கட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டுக்கு கட் பண்ணணும். அது ஆனதுக்கப்புறம் பேக் பார்ட் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டும் சேம் இதே மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு ஓகே வச்சு
வச்சதுக்கப்புறம் நீங்கள் டாப் கட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த கட் பண்ண டாப்பை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா அது தேவையில்லை பேக் பார்ட்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஸ்மாலாக இருக்குது எனக்கு டாப்பு. ஸோ நெக்கு எப்படி இருக்குது அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இவ்வளோ ஜாயிண்ட்டு வரும். இந்த பேக் பார்ட் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் அப்படியே ஜாயிண்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு 1 inch கர்வ். மார்க் பண்ணதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபேப்ரிக்கு. ஓகே, இந்த லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டாப்பு. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி க்ராஸாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் இருக்குது இல்லையா, ஃபோல்ட் வச்சு வரும். இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கோங்க லென்த்து, டாப்போட லென்த் எவ்வளோ, ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் எனக்கு. ஓகே, இந்த மாதிரி 1/2 inch எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். 1/2 inch ஸ்டிச்சிங் போனால் உங்களுக்கு இந்த இடத்துலையும் 1/2 inch ஸ்டிச்சிங் போயிடும். இந்த மாதிரி ஓகே, ஸ்டிச்சிங் போயிடும். கரெக்டாக இருக்கும் லென்த்து. இப்போ இந்த இடத்துல ஸ்லிட்டு வரும் இல்லையா, இந்த ஸ்லிட்டில் வர இடத்துல ஸ்மாலாக ஒரு கட் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லிட்டு கரெக்டாக தெரியும், அதனால இந்த இடம். சேம் இதே ஃபேப்ரிக் வச்சுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்லேயும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு நெக்கு மார்க் பண்ணணும். 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 inch லென்த்து மார்க் பண்ணி பாக்ஸாக போட்டுட்டு அதுக்குள்ளே நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க கர்வாக. இந்த மாதிரி ரவுண்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்லேயும் சேம் இதே மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவுட்லைனிங் மார்க் பண்ணிக்கோங்க. நீட்டாக அவுட்லைனிங் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு சேம். இப்போ பேக் பார்ட்டுக்கு 1/2 inch 1 inch கர்வ் வேணும் இல்லையா,
ஸோ அது அதிகமாக ஃபேப்ரிக் எடுத்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வரும் ஜாயிண்ட். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க டாப்பை. நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக்கை. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டு ஆம்ஹோல் கர்வு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் லாஸ்ட்டில் கட் பண்ணால் போதும். சேம் இதே மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டு. நெக்கு ஷேப்பு லாஸ்ட்டில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பேக் பார்ட்டு அதில் எடுத்துக்கோங்க செப்ரேட்டாக. எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கோ அப்படி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பீஸு வச்சுட்டு சேம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா நெக்கு. ஸோ அதனால் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டோம். இப்போ பேக் பார்ட்டுக்கு தான் நெக் இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பேக் பார்ட்டுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் கர்வ் தானே, ஸோ அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 11 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 10.5 இன்ச்சஸ் வந்தாலும் ஓகே நமக்கு. ஃபேப்ரிக்கை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நீட்டாக செப்பரேட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட்டிங்க்காக ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்டர் வேணும்னா பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், கட்டிங் பண்ணலாம். இல்லைன்னா நார்மல் ஸ்லீவ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல பார்டர்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது பார்டரு, ஸோ அட்டாச் வரும். இந்த மாதிரி ஃபோல்ட் எட்ஜ் வச்சுக்கோங்க. ஃபோல்ட் எட்ஜ் வச்சதுக்கப்புறம் 4 ஃபோல்டு வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ரண்ட் ஸ்லீவ், ஒன்று பேக் ஸ்லீவ். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் வரும். ஒரு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வரும், ஒரு ஸ்லீவுக்கு வராது. பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து
எவ்வளோ வேணும் அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸ்லீவ் லென்த்துக்கு 10 வேணும்னா 10, 9 வேணும்னா 9, உங்கள் இஷ்டம். அப்போ 10 வேணும்னு சொன்னால் +1 ஆட் பண்ணி 11 இன்ச்சஸ் லைனு லென்த்து மார்க் பண்ணணும், ஸ்லீவ் லென்த்து. ஓகே, ஸ்லீவ் லென்த்து +1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 11 இன்ச்சஸ்ஸு வரணும் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2. ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ 10 இருந்தால் அதை ஆஃப் பண்ணிக்கணும் 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி. ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடம் க்ராஸாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 இன்ச்சஸ்ஸை ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2 இன்ச்சஸ் விட்டதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க, இன்னொரு மிட் பாயிண்ட்டு. டோட்டலாக 3 மிட் பாயிண்ட். மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க 1/2 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து மிட் பாயிண்ட் வந்து அட்டாச் ஆகி இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சுக்கு அட்டாச் ஆகி இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஸ்லீவ் கர்வ் மார்க்கிங் பண்ணுறதுக்கு இப்படி. அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபர்ஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் உங்களுக்கு நீட்டாக. இந்த இடத்துல ஸ்லீவு இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையா சொல்லி. இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ 2 ஸ்லீவ்ஸு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வரல, ஒரு ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணணும். பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்லீவு கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எப்படி இருக்குது, அந்த ஸ்லீவுக்கு அதிகமாக ஃபேப்ரிக் எடுக்கக்கூடாது. ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 இன்ச்சஸ்ஸு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி இந்த கர்வு இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கர்வ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஸ்லீவ் பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எங்கே வருதோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஜாயிண்ட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டாக ஷேப்பு கட் பண்ணி எடுக்கணும். நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஸ்லீவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா நீட்டாக இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, வேஸ்ட் ஃபேப்ரிக்கு. இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மிடல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பார்ட் இப்படி வச்சுட்டு நெக் பார்ட்டு இப்போ இதுக்கு மேலே ஃபோல்டர்ஸ் எங்கே இருக்குது அங்கே வச்சு சேம் அந்த நெக் எப்படி இருக்கோ அப்படியே ட்ரா பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ட்ரேசிங் வீல் இருக்குது இல்லையா, அந்த ட்ரேசிங் வீல் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நெக்கு எப்படி இருக்கோ அப்படி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே உங்களுக்கு நீட்டாக அந்த லைன் விழுந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ரோலே யூஸ் பண்ணணும். சேம் இதே மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே சாக் பீஸில் மார்க் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், லைன் அப்படியே தெரியுது இல்லையா. சேம் அதே மாதிரி அதுக்கு மேலே வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்த்துக்கு இதே மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் இருக்கணும் ரவுண்டாக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபேப்ரிக்கில், அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ கேன்வாஸில் வச்சு ஐரன் பண்ணிக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற நெக் ஷேப்பும் சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி இருக்கும். இதுக்கு கீழே நம்ம கேன்வாஸ் வச்சு ஐரன் பண்ணணும். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கேன்வாஸை. அதுக்கப்புறம் லைனிங்கில் நம்ம நெக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இப்படி வச்சுட்டு ஃபோல்டர்ஸ் கிட்ட வைக்கணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேன்வாஸ். நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேன்வாஸ் பேப்பரை.
நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தெரியும் நீட்டாக. ஓகே, இப்போ ஷைனிங் இருக்கிற இடத்துல ஃபேப்ரிக் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷைனிங் இருக்கிற இடத்துல மேலே இப்படி வச்சு ஐரன் பண்ணணும். நீட்டாக இந்த மாதிரி வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி ஐரன் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸோடது, சாரி டாப்போடது. நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு, பேப்பர்ஸு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. டுமாரோ கிளாஸில் ஸ்டிச்சிங் கிளாஸ் சொல்லித்தரேன்.